ஆமாப்ல 7 ஊர்ல இருந்து 7 பேரை செட் பண்ணிட்டேன். கெஸ்ட் பிளேயர் வந்துட்டு இருக்காங்க பசங்கலாம். நீ பிளேஸ் எடுத்தா ஆகணும். பனியன் வந்து எல்லோ கலரு, அதுக்கேற்ற மாதிரி சாக்ஸு, டைனா ப்ளஸ்ஸு. இந்த சிவப்பு கலர் வேணாம், ப்ளூ கலர் ஒரு டைனா ப்ளஸ் இருக்கு. எங்களுக்கு இந்த பனியன் சார் ஆச்சுல எங்க பனியன் சார் உனக்கு ஃபர்ஸ்ட் பீஸ் போட்டு தரணும். வரேன்னா என்ன காண ஆள எப்போ வருவாங்க? ஆமா உன் பேர் நல்ல டீமா செட் பண்ணி வச்சிருக்கியா? ஆமாப்ல 7 ஊர்ல இருந்து 7 பேரை செட் பண்ணிட்டேன். கெஸ்ட் பிளேயர் வந்துட்டு இருக்காங்க பசங்கலாம். நீ பிளேஸ் எடுத்தா ஆகணும். பாத்துக்க ஏதோ உள்ளூர் ஒரு ஊர் அணிலாம் இருக்குன்றாங்க. நம்ம பிளேஸை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அப்புறம் நமக்கு நேம் தான் முக்கியம். ஆமா பேர் தான் முக்கியம். ஆமா நம்ம தானே பெஸ்ட் பிளேஸ். அப்புறம் ஆமாப்ல அதுதான் டீமே செட் பண்ணிருங்க. கெஸ்ட் டீமே நீ போட்டு தள்ளியலாம் கூட பாத்துக்குவோம். முக்கியமா பேர் முக்கியம். எந்த டீமா இருந்தாலும் எடுத்து விட்டுறான். எடுத்தாலாம். இன்னைக்கு அப்போ தான் வீட்டுக்கு போறேன். நானு வந்துடுறேன் பசங்க போய் பாப்போம். ஏய் ஊர்றா அவன போடுறா முத. ஏய் என்னடா நீ சொல்ல வாங்கிட்டு இருக்க அவன்ட்ட? இருடா கொஞ்ச நேரம். தம்பி ரவுண்டு மாத்துங்க டக்குன்னு. நான் இன்னும் ஆட்டமே மாறலனே. தம்பி அதெல்லாம் மாறிட்டாங்க. மாத்துங்க இப்ப பாட்டி அலோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த ரவுண்ட் சரி சரி நான் வந்துறேன். நீ போய் அந்த மிச்சர் இருக்க பசங்க ரெடி பண்ணுங்க போங்க. தம்பி மாத்துங்க போன வந்துறேன். சொல்லும்மு. அதெல்லாம் எப்படி அதெல்லாம் கபடியில் வந்து கண்ண மூடி போன் பேசிட்டு இருக்க. எங்க ஆளோட அப்படியே மெய் மறந்து பேசிட்டு இருக்கேன். என்னன்னே வேணும் உனக்கு? மேட்ச் வந்தியா இல்ல காதல் பண்ண வந்தியா? மாத்தியா செட் ரவுண்ட் அறிவிச்சுட்டே இருக்கு. இருந்தா என்ன ஆஃப் டைமே மாறலண்ணே. லாஸ்ட் 3 நிமிஷத்துல மாத்திட்டு ஓடணும்னா கரெக்டா இருக்கும். புரியுதா? வார்ம் அப்லாம் பண்ணீங்களா பண்ண மாட்டீங்களா? அதெல்லாம் கரண்ட்ல ஆடிட்டு இருக்கோண்ணே. இப்போ ஒரு மேட்ச் ஆட்டு தான் வந்தேன். அதே வார்ம் அப் தான். அந்த பேக்கெட் சொல்றா நீ சொல்ற டக்குன்னு மாத்திங்க. உனக்கு தேவை பிரைஸ் போட்டு தர வேண்டியது என் வேலை. புரியுதா? போ மத்தால ரெடி பண்ணு போ. சரி மாத்தியா நோ இவனே பனியன் வந்து எல்லோ கலரு, அதுக்கேற்ற மாதிரி சாக்ஸு, டைனா ப்ளஸ்ஸு. இந்த சிவப்பு கலர் வேணாம், ப்ளூ கலர் ஒரு டைனா ப்ளஸ் இருக்கு. அது அப்புறம் வந்து இந்த கிரிப் பேண்டு இதெல்லாம் ரெடி பண்ணிக்க. அந்த ஜெல்லு வச்ச நீ கப்லாம் ரெடி பண்ணிக்க. ரேட் கூடயா? ஓ உனக்கு நேம் நிக்கணுமா நிக்க கூடாதா? நிக்கணும்னா அப்புறம் என்ன அதுதானே செட் பண்ணிருக்க. ரெடி பண்ண எல்லாத்தையும். விளையாடுறதுக்கு முன்னாடி ஜூஸ் ரெடி பண்ணிடு. ஃப்ரெஷ் ஜூஸா இருக்கணும். புரியுதா? ரெடி பண்ணி வையே. 3 நிமிஷத்துல மாத்திட்டு கரெக்டா வந்துடலாம். புரியுதா? டக்குன்னு மாத்தியா? இப்போ நீ போ, எங்க ஆள்கிட்ட சொல்லிட்டு வரேன். மாப்பிள அதெல்லாம் அந்த காலத்துல மேட்சுக்கு போகும்போது மேட்சுக்கு போனோடனே பனியன் சாக்ஸை மாத்திட்டு ப்ராக்டிஸ் எடுத்துட்டு இருக்கோம், விளாண்டுட்டு இருக்கோம் பசங்க கூட. இந்த காலத்துல என்னன்னா போன் பேசிட்டு இருக்காங்க, கேம் விளாடுறாங்க. எப்படி அப்படிலாம் இருந்தா எப்படி விளாடுறது? ரொம்ப மாறி போச்சா கபடியெல்லாம். முன்னாடி மாதிரி இல்லையா? வணக்கண்ணே. பாப்பா நீ யாருப்பா? சாப்பாடு மட்டும் கொஞ்சம் வாங்கி. யாரு நீ தரலையா? கெஸ்டாட தான் வந்திருக்கேன். கெஸ்டாட வந்தியா? இல்லையா? என்னையா வேணும்? வாங்கிட்டு வந்துடுறேன். தோசை வாங்கிட்டு வானே. சரி ஒரு 2 பன்னீர் செரிமானத்துக்கு. சரியா? நாங்க உட்காந்துருக்கேன். வாங்கிட்டு வந்துரு. ஆளுன்னு கூப்பிட்டாங்க. சும்மா வீட்டுல படுத்திருந்தேன். ஆளுன்னு கூப்பிட்டாங்க. கிளம்பி வந்துடுறேன். வெளியே உட்காந்தா காசுன்றாங்க. என்ன பண்றது? சப்ஜெக்ட் பிளேயரா? ஆமாண்ணே. 2 பேருக்கு ஆள் இருந்தாங்க. என்ன பண்றது? கிளம்பி வந்தாங்க. சரி வாங்கிட்டு வந்துடுறேன். போயா இப்போ பார்த்தாங்க ஃபேன் ஓடிட்டு இருக்கு, ஏசி ரூம் இருக்கு, போய் படுத்துங்க. வந்துடுறாங்க கிளம்பி. ப்ரோ இப்படி பாருங்க ப்ரோ 3 நிமிஷத்துல. ப்ரோ நீங்க ஒழுங்கா நில்லுங்க ப்ரோ. டிபென்ஸ் என்ன ப்ரோ? கரெக்ட் தானே ப்ரோ? அதான் என்னை மாத்தணும்னா கேக்குறேன். வெளியே உட்கார வைக்கிறீங்கடா ப்ரோ. உள்ள நிக்கிறேன் ஒண்ணும் பண்ண முடியல. இது என்ன பொசிஷன் எனக்குலாம் தெரியாது ப்ரோ. என்ன பண்ற? வணக்கம். ஏய் அண்ணன் பஸ் பேர் வாங்கிக்கலாம். பஸ் பேர் ஒண்ணு லாங்ன பஸ் இருக்கானே அப்புறம் உங்களுக்கு. டேய் கெஸ்ட் டீம்னு சொல்லி உங்களை கஷ்டப்பட்டு உங்களுக்காக புது செட்டெல்லாம் அடிச்சு என்னென்ன கேட்டலாம் நீங்க என்ன கேட்டா வந்து தெரிமானத்துக்கு ஜூஸ் கேட்குற. இவர் வந்து சிவப்பு கலர் இது இருந்தாலும் விளாடுவான்றாரு. அதனால ஒழுங்கா பாட முடியல. ராசி இல்லாம ராசி நீ ஒழுங்கு விளாண்டே போதும்டா. ஏண்டா என்னென்ன கேட்டு அடுத்த வருஷம் உனக்கு ஒரு கும்பிடு, உங்க டீமுக்கு ஒரு கும்பிடுறா. அடுத்த வாரம் எங்க சொன்னேன். எங்க பசங்க வச்சு விளாண்டா கூட நான் ஜெயிச்சிருப்போம்டா. கெஸ்ட் பிளேயர் இவன் வந்து 2 அடி தானே ஒன்று அடிச்சாங்க. போய் சப்ஜெக்ட் மாத்தி உட்காந்துக்கிட்டான்டா. எதுக்குடா அப்புறம் ஒன்னெல்லாம் கூப்பிடுறேன் நானு. தலைமைக்கு வாய்ப்பு எப்படி அப்புறம் எதுக்கு ஒன்னே கூப்பிடுறேன்? அவங்க நான் கூப்பிட்டுருப்பேன். அவர் அன்பர் வந்து பாத்துட்டேன் ஜெயிச்சிருக்கானே. அக்கத்தூரா இருக்க சண்டை தோக்க போறேன்னு தெரிஞ்சு டப்பு சண்டை இழுத்து அப்படியே மேட்ச் நிப்பாட்டுறது இல்லையா? சேர தூக்கில அடிக்கிறது இல்லையா? என்ன கபடி விளையாடாம நீங்க தோத்ததுக்கு எல்லா காரணமும் சொல்றீங்க. இனிமே உங்கெல்லாம் கூட வேண்டாம். என் ஊருக்காரனாலே ரெடி பண்றேன். இனிமேல் எங்களுக்கு இந்த பனியன் சார் ஆச்சுல எங்க பனியன் சார் உனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் போட்டு தரணும். போட்டு தரோம். ஆமா தம்பி நீங்க வர வேணாம், அப்படியே கிளம்புங்க. எனக்கு பஸ் பேர் சாப்பாடுக்கும் பஸ் பேர் கொடுத்து என்ன கிளம்பிடுவோம். அவ்வளவுதான் வெறியா போங்கடா. மாத்த சொன்னதுக்கு மாத்த மாட்டேன். நீங்க இப்ப சாப்பாடு பஸ் பேர்லாம் அதெல்லாம் ஒண்ணு இல்ல. கிளம்புங்க ஓட. நம்பி வந்து எப்படி பண்ற? மோல கபடி விளையாடுங்கடா. விளையாடாதீங்க. கெஸ்ட் வந்தா ஒழுங்கா நடத்துங்க. நடந்துக்கங்கடா மோல. அமுக்கு டுமுக்கு அமால் டுமால்.